வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தமிழக அரசு தொடங்கியுள்ள அதிரடி திட்டங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சென்னை மாநகரில் சமச்சீர் வளர்ச்சியை உறுதி செய்ய வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்த தமிழக அரசு அதன் மூலம் எண்ணற்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தற்போது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் வில்லிவாக்கம் பாடி மேம்பாலத்தின் கீழ் சிவசக்தி காலனியில் சுமார் 3.93 ஏக்கர் பரப்பளவில் 53.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் அமைய உள்ளது. 1,25,402 சதுர அடி கட்டட பரப்பளவில் தரைத்தளத்தில் 64 கடைகளும், முதல் தளத்தில் 70 கடைகளும், இரண்டாம் தளத்தில் உணவு விடுதி வளாகம் உட்பட 54 கடைகளும், முற்றத்தில் மீன்வள அமைப்புகள் என மொத்தம் 188 கடைகளுடன் அமைக்கப்பட உள்ளன. இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்போது மீனவர் வாழ்வாதாரம் உயரும் என கூறப்படுகிறது. இதென்ன பிரமாதம் என வியக்கும் அளவிற்கு சென்னை ராயபுரம் மூல கொத்தளத்தில் 14.31 கோடி மதிப்பீட்டில் 2 தளங்களுடன் கூடிய சமுதாய நலக்கூடம் அமைய உள்ளது. சென்னை புரசேவாக்கம் கான்ராட் ஸ்மித் சாலையில் 11.43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 45,198 சதுர அடி கட்டட பரப்பளவில் தரைத்தளத்தில் பிரம்மாண்ட சலவை கூடம் அமைய உள்ளது. இதில் சலவை கூடங்கள், இயந்திர கூடங்கள், துவைக்கும் கூடங்கள், உலர்த்தும் இயந்திரங்கள் மற்றும் துணி தேய்க்கும் இடம், 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடமும், முதல் தளத்தில் துணி உலர்த்தும் இடம் என 60 அறைகள் கொண்ட நவீன சலவை கூடமாக இது அமைய உள்ளது. சுற்றுலா பகுதியை மேம்படுத்தும் வகையில் புழல் ஏரி கரையில் சுமார் 8.17 ஏக்கர் பரப்பளவில் நடைபாதை, இயற்கை காட்சி அமைப்புடன் கூடிய உயர்மட்ட நடைபாதை, மியாவாக்கி காடு வளர்ப்பு, குழந்தைகளுக்கான கண்காட்சி போன்ற அனைத்து வசதிகளுடன் மேம்படுத்தப்பட உள்ளன. இதேபோல் ரெட்டேரி ஏரிக்கரையில் சுமார் 4.38 ஏக்கர் பரப்பளவில் நுழைவாயில் அரங்கம், இணைக்கும் பாலங்கள், இயற்கை தோட்டம், பூங்கா அமைக்கப்பட உள்ளதோடு கொளத்தூர் ஏரி கரையில் சுமார் 6.26 கோடி மதிப்பீட்டில் இயற்கை நடைபாதை, படகு சவாரி போன்ற வசதிகளும் மேம்படுத்தப்பட உள்ளன. இப்படி மொத்தம் 115.58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6 புதிய திட்டப் பணிகள் அடிக்கல் நாட்டப்பட்டு தொடங்கப்பட்டுள்ளது. வடசென்னை வாசிகளை குஷியாக்கி உள்ளது. இருப்பினும் நீண்ட நாட்களாக பிரச்சனையாக இருந்து வரும் குறுகிய சாலைகளுக்கும் போக்குவரத்து நெரிசல்களுக்கும் தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர் வடசென்னை வாசிகள். தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையில் இருந்து செய்தியாளர் பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.